ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்ம சனி மூலமாக நிறைய ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2025 கும்பராசிக்காரங்க நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி தான் இந்த 2025 நீங்கள் அடி எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் இது 9 மாதங்கள் முடிஞ்சுமே உங்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இனி வரக்கூடிய இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கடுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இதில் குறிப்பாக முதலாவதாக பார்த்தீங்கன்னா போன மாதமே சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த அக்டோபர் 10ஆம் தேதி முதல் சுக்கிர பயிற்சி ஒட்டுமொத்த பலன்களும் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கூடுதல் பலமாகவே இருக்க போகுது. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த
ஒரு 2 வருடமாகவே ஜென்மசனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, நல்ல வேலை கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஸாக போயிட்டு இருந்திருக்கும். ஒரு கடை வச்சுருப்பாங்க, நல்ல வருமானம் வந்திருக்காது. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு அடிபட்டு மேலே அடிபட்டு அந்த மாதிரியே ஒரு மாதிரி வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருக்கிறதுனால இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்கள் கூடையோ இல்லை உங்களுக்கு அப்புறமோ வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவுமே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே இந்த திருமண வாழ்க்கையில் இந்த பெண் பார்க்கக்கூடிய படலத்தில் நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்திங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் அது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, கோயிலாக போய் சுற்றிட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு 6 மாதங்களுக்குள்ளே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க.
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உங்களுடைய சவகாசம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது கொஞ்ச நாளுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. கும்பராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் பதட்டங்கள் வரும் சூழல் உள்ளது. செய்யாத தப்புக்கு பாதிப்புக்குள்ளாக நேரிடும். தொழில் உத்தியோக வியாபாரத்தில் அற்புதமான அபிவிருத்தி ஏற்படும். தொழில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நல்லது. அதை வேண்டாம் என்று தவிர்க்காமல் இருப்பது நல்லதுங்க. உடனிருந்து சதி செய்பவர்களால் தேவையில்லாத நிறைய பாதிப்புகள் ஏற்படும். சுப விரய பிராப்தம் உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். பிள்ளைகளுடன் இருந்த பாதிப்புகள் பரிபூரண நிவர்த்தி ஏற்படும். முதுகுவலி, கழிவு பாதையில் ஏற்படும் பிரச்சனையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிடுங்க. நீங்களே வைத்தியம் பண்ணுறோம், யூடியூப்பில் பார்க்குறேன், டிவியில் பார்த்தேன், இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி அப்படிலாம் பண்ணி டைம் டிலே பண்ணாதீங்க. பெரிய பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே சின்ன உடல் உபாதைகளாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. யோக பலன்கள் அதிக அளவில் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டுங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என எந்த எதிரிடமும் அலட்சியமாக இல்லாமல் இருப்பது நல்லது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. எப்போவுமே நீங்கள் எல்லாருமே நல்லவங்க நினச்சி நீங்கள் பேசிடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும், ஓகேங்களா? மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்வது நல்லதுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா மன தைரியம் கூடுங்க. எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் அப்போ தான் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஏன் வழிபாடு செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு பண பிரச்சனை தாங்க. பணம் இருந்துட்டால் முக்கால்வாசி பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிரும். பணம் இல்லாதனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான காரணமே, எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்படுறதுக்கான காரணமே அதுதான். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் குவியுங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வயிறு, முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. முதுகு கழுத்து பிரச்சனைகளில் அக்கறை செலுத்துவது நல்லது. இதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக பிரச்சனை வரும்போதே உடனுக்குடன் மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. உத்தியோக ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் என்பதால் சிறிது கவனமாக இருப்பது நல்லதுங்க. உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நன்மையை பெற்றுத்தரும். நான் போய் அடுத்தவங்களோட வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற தலையீடுலாம் வேண்டாம். உங்கள் வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா போதும். அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வேலை செய்யாமல் அவங்களால செய்ய முடியல, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது உங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கிறதா நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத ரொம்ப தவிர்த்துக்கணுங்க. நீங்கள் எளிதில் ரொம்ப கோபப்பட்டுருவீங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. அது இடம் பொருள் ஏவலறியாமல் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே தவிர்த்துடணுங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் நான் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, உங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பலன்கள் அதிக அளவில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முறையான பரிகாரங்கள் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. முழு மனதோட, கடவுள் நம்பிக்கையோட, முழு பய பக்தியுடன் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க. அது
சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும் சூரிய நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி வந்து வாய்ப்பு கிடைக்காது. அதனால் கிடைக்கும் போதே வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.